கள்ள உபதேசத்தை கண்டுபிடிப்பது எப்படி? ரோமர் 16வது அதிகாரம் 17-18 வசனங்கள். அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடரல்களையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்து நயவசனிப்பினாலும் இச்சக பேச்சினாலும் கபடில்லாதவர்களுடைய இதயங்களை வஞ்சிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அன்பானவர்களே, பவுல் ரோமாபுரியில் இருக்கிற சபையாருக்கு அவர்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை காப்பாற்றிக் கொள்ளவும் அதை இழந்து போகாமல் இருக்கவும் அவர்கள் ஏற்றுக்கொண்ட இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தில் நிலைத்திருக்கவும் கள்ள உபதேசத்தாரிடத்திலிருந்து அவர்களை எச்சரிக்கையாய் இருங்கள் என்று புத்தி சொல்லுகிறார். இன்று நாம் அனைவரும் சபைக்கு போகிறோம். அங்கே நமக்கு கொடுக்கிற உபதேசம் நல்ல உபதேசமா அல்லது கள்ள உபதேசமா என்பதை எப்படி நாம கண்டுபிடிப்பது? முதலாவது, அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிற்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்வார்கள். அதாவது இயேசு கிறிஸ்துவின் பெயரை வைத்து தாங்கள் சுகபோகமாக வாழவும் வீடு கார் என்று சொகுசான வாழ்க்கை வாழவும் தங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்து வைப்பது என்று ஒரு சுயநலமான வாழ்க்கை வாழக்கூடியவர்களாய் இருப்பார்கள். அவர்கள் என்ன பிரசங்கம் எடுத்தாலும் அதன் முடிவுரை பணத்தில் சென்றுதான் முடியும். புரியும்படி சொல்லணும்னா, நீங்கள் கர்த்தருக்கு காணிக்கை தசமபாகம் கொடுத்தால்தான் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் என்று சொல்லுகிறவர்கள் கள்ள போதகர்கள். அப்படி ஒரு உபதேசம் வேதத்தில் கிடையாது. இரண்டாவது, நயவசனிப்பு மற்றும் இச்சக பேச்சு. பாவத்தை குறித்தோ மனம் திரும்புதலை குறித்தோ கண்டிக்காமல் எப்பொழுதும் ஆசீர்வாதத்தை குறித்தும் செழிப்பை குறித்தும் பேசுவது கள்ள உபதேசம். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16-17 வசனங்கள் சொல்லுகிறது, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியம் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்துதலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. நமக்கு வேத வசனம் கொடுக்கப்பட்டதின் நோக்கம் இதுதான். இதுல எங்கேயாவது செழிப்போ ஆசீர்வாதமோ இருக்கா பாருங்க. நாம் தேவனை தேடினால் இதெல்லாம் தானா வரும். அன்பானவர்களே, தயவு செய்து சிந்தித்து பாருங்க. நாம போகிற சபை எப்படிப்பட்டது? அது நம்மை பணக்காரனாக மாற்றப் போகிறதா, இல்லை பரலோகத்தில் தேவனிடத்தில் கொண்டு செல்ல போகிறதா? தேவன் நமக்கு தெளிந்த ஆவியை தந்திருக்கிறார். ஒரு நாள் வந்து நம்மிடத்தில் கணக்கு கேட்பார். நாம் தெரிந்தே கள்ள உபதேசத்திற்கு துணை போனோமானால் நிச்சயம் ஒரு நாள் வஞ்சிக்கப்படுவோம். எச்சரிக்கையாயிருங்கள். அதனால தான் பவுல் இங்க சொல்றாரு, அப்படிப்பட்டவர்களை விட்டு விலகுங்கள் என்று. நாம் என்ன செய்ய போகிறோம்?